அம்மா ஆசைப்படுறாங்க. அந்த பக்கம் நீயும் பொங்குனியும் கல்யாணம் பண்ணா தொண்டமான் உசுறு எடுத்துருவோன்னு கமிஷனர் மிரட்டுறான். இது எல்லாத்தையும் விட உன்னையே நினைச்சிட்டு இருக்க பூங்குடியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கியே, உன் முடிவு என்னதான் மாப்பிள்ள? காதல் தூக்குதே, காதல் வயிற்றுல சுமந்த பாசத்தையும் மனசுல சுமந்த காதலையும் விட உங்க எல்லாருக்கும் உசுரான நான் என்னை காப்பாற்ற தொண்டமானுக்காக வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் மாமா. இத்தனை நாள் நம்ம அடிச்ச சரக்குக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தமே இல்லை மாப்பிள்ள. இப்ப நீ எடுத்திருக்க ஒரு முடிவு, அதுல 1000 அர்த்தம் இருக்கு மாப்பிள்ள. என்னடா அப்படி பாக்குற? கடைசி சந்தர்ப்பம் இதான், உனக்கு கடைசி சந்தர்ப்பம். கடைசி சந்தர்ப்பம், கடைசி சந்தர்ப்பம், கடைசி சந்தர்ப்பம். சொல்லு, அவங்கிட்ட சொல்லு, கடைசி சந்தர்ப்பம்னு சொல்லு. தொண்டைமான நீ போடுறதுக்கு கடைசி சந்தர்ப்பம், உனக்கும் கடைசி சந்தர்ப்பம், கடைசி சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியா பயன்படுத்தல, உன் சங்க நானே அறுத்துருவேன். என்ன கன்ஃபியூஷனா இருக்கா? நீ பயப்படாத, எனக்கு பிடிச்சிருந்தா என்னோட அண்ணன் கண்டிப்பா ஓகே பண்ணிருவாரு. என்ன நீ ரவுடி பயலா இருக்க? பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியா பயன்படுத்தல, உன் சங்க நானே அறுத்துறேன். அப்புறம் நான் கொடுத்த வேலையில எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. நம்ம கணேஷ் தான் நம்பிக்கையான பையனாச்சே, அவங்க எடுத்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன். முடிச்சிருவான். முடிச்சிருவான். சும்மா ஊட்டி வரைக்கும் ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் ட்ரிப்பு நானும் வீட்டில் எல்லாரும் போயிட்டு வந்தோம். லொக்கேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சும்மா குழு 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 குழுன்னு. நீங்களும் நான் கொடுத்த இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம், யாரு பேர் என்ன சொன்னீங்க? கணேசனா? கணேசன். சும்மா நம்ம பசங்கள்லாம் கூப்பிட்டு ஜாலியாக போயிட்டு வாங்க. லொக்கேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பாருங்க. தொண்டை மண்ணை கையெடுத்து கும்பிடுற சாமின்னு இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு சுண்டக்கா பையன் உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு. நான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறப்பவே எனக்கு தெரியும், பூங்குடியை லவ் பண்ணிட்டு இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிற கணேசன் தான். நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு அவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? அவனுக்கு உங்க உசுறு முக்கியம் இல்லைங்க, அவனோட லவ் தான் முக்கியம். ஆனா உங்களையே நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு உங்க உசுறு எவ்வளவு முக்கியங்க. இத பாருங்க தொண்டைமான், தயவு செய்து ஒரு முடிவு எடுத்துருங்க. கணேசனோட லவ்வா இல்ல உங்க உசுரான?
கருடன் போலே பறந்து வருவான், புலியை போலே பாய்ந்து வருவான், சிங்கம் போலே சீறி வருவான், யானை வளர்த்தால் வதங்கள் செய்வான். அவன் கவங்கள் என்றும் செல்வான், வெல்வான் வெல்வான் வெல்வான், அவன் ஜகத்தை என்றும் வெல்வான். பரந்த உலகில் பகலவன் இவனே, இருண்ட உலகில் நிலவும் இவனே, ஆரடி உயர குழந்தை இவனே, அசுரர் கூட்டத்தை அழிப்பவன் இவனே. பூங்கொடி, பூங்கொடி, ஏய் பூங்கொடி, உன் பேரு சொல்லி 2 பேர் குடிச்சிட்டு கேட்டு கிட்ட வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பேரு சொல்லியா? ஆமா, போய் யாருன்னு பாரு. டாட் டாட் ஒரு half அளவு இருந்துகிட்டு குவார்டர் போதுன்னு சொன்னேன், 1.5 ஃபுல் ஆச்சு. செடியா நிக்கிற? 1.5 இல்ல, ஒரு ஃபுல். அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவியே. நாங்கெல்லாம் டெட் பாடியா இருந்து பல பிரச்சனையை சந்திச்சு சால்வ் பண்ணிருக்கோம். அதை விட மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனையா எப்படி நான் சால்வ் பண்றேன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் அந்த பொண்ணு. நீயா நல்லவங்க கூட சேர மாட்டீங்களாடா? என்ன டாடி பின்னாடி இந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு தெரியும். கோடி கொடுத்தா விட நான் பேச மாட்டேன். சந்திப்போம். எங்க வந்த? இங்க எதுக்கு வந்த? அதான் அன்னைக்கே கணேஷ் மனசுல நான் இல்லன்றத கண்ணாமினன் பேசி தீர்த்துட்டான்ல, இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? என் காலேஜுக்கு வந்து குடிச்சு கலாட்டா பண்ணி என் மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. குடிச்சதுனாலதான் நாங்க குட்டிச்சோறு ஆயிட்டோம்னு மொத்த ஊரிய என் பெத்த தாயே சொல்லியிருக்காங்க. அந்த போதை போட்ட தைரியத்துலதான் உங்ககிட்ட என் மாப்பிள்ளை கணேசனை பத்தி ஓப்பனா பேச வந்திருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை கணேசன் கெட்டவன் இல்ல. உங்க அக்கா செட்டப் இருக்கிறானே அந்த கமிஷனரு, அவன் உனக்கு அந்த மினிஸ்டர் பையனுக்கு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணி எங்க தொண்டைமானி என்கவுண்டர்ல போட்டுருவான்னு மிரட்டுறான். தொண்டைமான் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காகத்தான் என் கணேஷ் உன்னை வேணான்னு சொன்னான். மற்றபடி உன்னை பிடிக்கலன்னா இல்ல உன்னை வேணான்றதுக்காகவோ உன் குடும்பம் தப்பானது நினைச்சாவும் உன்னை வேணான்னு சொல்ல. விசுவாசம் தொண்டைமான் மேல என் மாப்பிள்ளை வச்சிருக்கிற விசுவாசம் தான் உன்னை வேணான்னு பொய் சொல்ல வச்சது. இப்ப நான் வந்தது கூட என் மாப்பிள்ளைக்கு தெரியாது. நீ என்ன வேணா நினைச்சுக்க, கணேசன் நல்லவன், விசுவாசத்துக்கு அடிப்படையில நன்றி உள்ளவன். உன்னை அவன் வேணான்னு சொல்ல. என் மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். நிம்மதியை கட்டிச்சேவா. தம்பி, கமிஷனர் சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ கணேசன் மேல சந்தேகமாவே இருக்கு. அண்ணா, நான் வேணா கணேசனை பத்தி விசாரிக்கட்டுமாண்ணே? நீங்க சரின்னு சொல்லுங்கண்ணே, கணேசனை தூக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, கணேசனை உண்டலன்னு பண்ணிடுறேண்ணே. அண்ணே, கணேசனோட அம்மா பாட்டி வந்துட்டு இருக்காங்கண்ணே. வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் தம்பி. உட்காரு. நீங்க உட்காரு. நீங்க உட்காரு. பரவாயில்ல. என்ன திடீர்னு? நல்ல விஷயமா பேச வந்திருக்கோம். மருமகளும் இருந்தா நல்லா இருக்கும். டேய், அண்ணி வர சொல்லு. சரிண்ணே. அண்ணி, கணேசனோட அம்மாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. உங்களை அண்ணன் கூப்பிடுறாரு. நான் வீட்ல இல்ல, வெளியில போயிருக்கேன்னு சொல்லு. சரிங்க. அண்ணே, அண்ணி வெளியில. ஓஹோ, ஆமாமா, அவன் கடைக்கு இல்ல கோயிலுக்கு போயிருக்கா. நல்ல விஷயமா தானே பேச வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. ஒன்னல்ல தம்பி, உன் தம்பி கணேசன் பூங்கொடிங்கிற ஒரு பொண்ணை நேசிக்கிறான். அந்த பொண்ணும் இவனை நேசிக்குது. நம்ம வீட்டுக்கும் அந்த பொண்ணு வந்திருக்குப்பா. எங்க எல்லாத்துக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் மருமகளும் அந்த பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பத்தி தான் இங்க பேச வந்தோம். நீங்க என்ன பார்க்க வந்த விஷயம் கணேசனுக்கு தெரியுமா? தெரியும் தம்பி.
அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. வரோம்ப்பா. வாங்கம்மா. வாங்கம்மா. கணேசன் இந்த பொண்ணை விரும்புறது உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். நானே நடத்தி வைக்கிறேன். என் மருமகிட்டே ஒரு வார்த்தை சொல்லு. நான் சொல்லிக்கிறேன். நாங்க வரோம். வரோம். நாம இங்க வந்தது கணேசனுக்கு தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் தெரியும் போய் சொன்னேன்? சும்மா இருமா. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு போய் சொல்றதுல தப்பே இல்ல. அதுவும் இல்லாம இந்த விஷயம் நம்ம கணேசனுக்கு தெரியாது. பேசாம வா. தம்பி, இந்த கணேசனுக்கும் அந்த பகவானுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல தம்பி. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த கணேசன் குடும்பத்துல ஒருத்தரை விட வெட்டி சாய்ச்சி விடுவேன். இங்க ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சவரு. அதான் உன் புருஷன். அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு லைஃப் பத்தி டிசைட் பண்றதுக்கு? அவர் என்ன டிசைட் பண்ணாரு? இப்ப நீ இப்படி தாம் தம் குதிச்சிட்டு இருக்க? கேப்ப, நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? எனக்கு ரொம்ப பிடிச்ச என் கணேசனை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் லைஃப்லயே நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்ச அந்த வசந்துக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சவரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. போதும், வாய மூடு. இத நான் நம்ப மாட்டேன். அக்கா, நீ நம்பித்தான் ஆகணும் டார்லிங். என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? நான் இப்படியும் பேசுவேன், அப்படியும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன். ஏன் இந்த விவாதம்? நீ ஒரு தங்க தாரகை. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறதும் தூங்குறது மட்டும்தான். வெளி உலகத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? வெளி உலகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? இதே மாதிரியே என் லைஃப சேலத்திலேயே கமிஷனரா கன்னியூ பண்ணேன்னு வை, அழுகி போன மாங்கொட்ட மாதிரி ஆயிடுவேன். 2 பேரும் தொட்டு நக்கிறதுக்கு ஊருகா கூட எல்லாம் போயிடும். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வீட்ல. சென்னை சிட்டில. இப்ப நான் தான் சிட்டிக்கே கமிஷனர். அந்த மெரினா கடற்கரை ஓரமா உட்கார்ந்து கரன்சி நோட்டுகளை நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்கம்மா இருக்க? தெரியலங்க. தெரிஞ்சுக்க. ஒரு பெரிய பேலஸ் பங்களாவுல அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு பீங்காம்பேட்ல பீஸாவை பீஸா தின்னுகிட்டு இருக்க. அவ எங்க இருக்கா தெரியுமா? அப்ராட். வசந்துக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் ஜாலியா ஹனிமூன் போயிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? சந்தோஷமாவே இல்ல. அந்த வசந்தி இவ்வளவு லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணப்போ நீங்க தானே தொண்டைமான வச்சு மிரட்டுனீங்க. இப்ப நீங்களே மாத்தி பேசுறீங்க. லூசு.